ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரோ பவர் பிளாக். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இனி வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜோஹோ. அதெல்லாம் வந்து நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 ஜென்செட் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு 4 125 kV ஜென்செட்டு, ஒரு 60. இந்த எல்இடி வாலுக்கு தான் வந்து நாங்கள் ஜென்செட் போட்டிருக்கோம். நம்ம ஜென்செட் அதை நிற்கிது பாருங்க. பகல்லையும் எவ்வளோ பிரைட்டாக தெரியுது பாருங்களா. இதான் அவுட்டோர் எல்இடி வால். பயமா இல்லை? டீசல் வந்து பேரலில் மாரி பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஒரு 200 லிட்டரு பேரலில் பிடிச்சிட்டு இந்தமாரி கேனில் போட்டுப்போம். கேனில் போட்டுக்கிட்டு ஒரு வண்டிக்கும் இந்தமாதிரி கேன் இருக்கும். அந்த வண்டியில் அப்படி நாங்கள் ஊற்றிடுவோம். மொத்தம் 3 நாள் ஷோன்றதுனால தான் இப்போ பேரல். இல்லைனா வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நாள் ஈவெண்ட்டுலாம் வண்டியிலே பிடிச்சிட்டு போயிடுவோம். ஷோக்கு தான் வந்து இப்படி பெரிய பெரிய ஷோக்கில் வந்து டேரெக்டாக நாங்கள் வண்டியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். வண்டி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டீசல் போட்டுருவோம். ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அது பாருங்க, பார்க்க தான் வந்து சிம்பிளாக தெரியும். இந்த ஜென்செட் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அது கேபிள் போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ஹைட்லேருந்து நாங்கள் கேபிள் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்க்கறதுக்கு நார்மலாக தெரியலாம் ஈவெண்ட்டுக்கு வந்து ஜென்செட் போயிட்டுருக்குன்னு. ஆனால் அந்த ஜென்செட் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் எப்படிலாம் பாடுபட்டோன்றதை அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். இப்போ தெரியும் பார்த்தீங்களா ஹைட்டு. இந்த ஹைட்டுக்கு தான் வந்து இப்போ நம்ம கேபிள் ஓட்ட போகிறோம். நாங்கள் வந்து இப்போ டெரஸில் இருக்கிறோம். இப்போ தெரியும் பார்த்தீங்களா கேபிள். இந்த கேபிள் வந்து இப்போ நாங்கள் கீழே ஜென்செட்டில் இருந்து இப்போ நம்ம மேலே டெரஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். அந்த கேபிளை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எப்படி கீழே போட போகிறோம், அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நான் இப்போ உள்ளே போய் காட்டுறேன். பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. நான் மட்டும் என் வீடியோ பார்க்குறேன். எட்டாவது நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னா அடுப்பு வச்சுருவோம். தூக்கு இப்படி தான் வந்து நாங்கள் கீழே இருந்து தூக்கிட்டு வந்தோம். இந்த கேபிள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா? 125 கேபிள். சார் கமெண்ட் பண்ணுவானுங்க, 2 பேர் அங்கே கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க, நீனா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுவாங்க பேர். சரி, நானும் தூக்க போகிறேன். நாங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருந்து இப்போ கேபிள் போகிறோன்னு மட்டும் பாருங்களேன். ஹைட்டு, இந்த ஹைட்டில் வந்து சரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்செட்டு அங்கேருந்து கேபிள் இந்த ஹாலுக்கு வரணும். பா எவ்வளோ கஷ்டம்டா சாமி. போலியே மிஞ்சிருவானுங்க போல, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. டேய் பாத்து கட்டுறா, பாத்து கட்டு. 2 கேபிளோட இங்கே ஓட்டு போயிடலாம். வேற லெவல்றாப்பா, செம வியூ, பயங்கரமா இருக்கு. ஆனா எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. மொட்டை பறந்துட போற நீ, பண்ணு கேபிள் ஒரு 2 கீழே வந்துட போற. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கேபிள் விட்றோன்னு மட்டும் பாருங்களேன். இவ்வளோ கஷ்டமா இருக்குங்க கேபிள் விட்றதுக்கு. எப்படி பிடிச்சி நிற்கிற மட்டும் பாருங்களேன். கேபிளை 3 பேர் தேவைப்படுறாங்க அந்த கேபிள் போடுறதுக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நாங்கள் கேபிள் ஓட்டுறதுக்கு. ஜென்செட்டுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க, அந்த கேபிள் ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. எதையும் செய்யும் நம்ம ப்ரோ பவர் நிரூபிச்சு காட்டல. கட்டு 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 பாஸ்டா கட்டு. பறந்துட்டு போகிற பதி இத்தனை எகிரிடுவேன். உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கா. இப்போ போயிட்டு ப்ரோ பவர் கழுவி விட்டானுங்க மேலே இருந்து. அது சொல்ல போகிறேன். வீடியோ பேர் வீடியோ ஆன்ல தான் இருக்கு. என்ன எகிரிட்டு தெரியும், அதுதான் வீடியோ ஆன்ல வச்சுருக்கேன். நான் பார்த்து கேட்டு பறந்துட போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கேபிளை கீழே இருந்து இழுத்து பார்த்தோம், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அவ்வளோ பயமாக இருக்குது கீழே இருந்து பார்க்கறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் கேபிளை கட்டி அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இழுக்கிறதுலாம் ஐயோ எப்பா சாமி பூந்தனா அவ்வளோதான் காலி. கொடுக்குற ஜென்செட் காசுக்கு பாடி தான் போல. லைட்டாக கட்ட போகிறதே மிஸ் ஆகக்கூடாது. விட்டோன்னா அவ்வளோதான், மொத்தமும் போயிடும் கீழே. இந்த கேபிள் மொத்தமும் அவ்வளோதான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டணும். இப்போ நீ கட்டுற கட்டில் தான் இருக்குது. கீழே எல்லாம் ஈவெண்ட் வைக்காமல் தூக்கி வந்து பாருங்க நீங்கள் வச்சிடுறாங்க ஈவெண்ட்டை. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. வீடியோலாம் எதுக்கு, இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்ட்டு தான். இவெல்லாம் வந்து ஒரு வேலை செய்ய மாட்டான். இன்னைக்கு நானா கேபிள் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டான். ஒரு வேலை செய்ய மாட்டான் பாருங்க. இவன் கையே இப்படி இருக்குன்னா அப்போ அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கான் பார்த்துங்க. ஒரு வேலை செய்ய மாட்டான், ஒரு குண்டூசி எடுத்து வைக்க கூட மாட்டான். ஆனால் இனி அவனை நம்ம வேலை வாங்கியாச்சு. ஏன்னா எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிருக்காங்க, வேறு வழி இல்லை. அதனால் இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். நாங்கள் அப்படி தூக்கி ட்ரை பண்ணி பார்த்தோம், தூக்க முடியல. அப்புறம் கீழே விட்டு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கீழே ரவுண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லிஃப்ட் இருந்துச்சு. அங்கே நல்ல நேரம் பார்த்து லிஃப்ட்டில் நாங்கள் பண்ண தூக்கி போட்டு வந்தாச்சு. ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அந்த ஹைட்டில் நாங்கள் பார்க்காம கிளைண்ட்டு கேட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து கேபிள் போட்டிருக்கோம்.
நீங்கள் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா நம்மளோட ப்ரோ பவர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ப்ரோ பவர் விழாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கையும் சும்மா இல்லைங்க, இப்போ தெரியுதா, நானும் தூக்கிட்டு தான் வந்தேன். நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, நானும் கூட சேர்ந்து வேலை செஞ்சு தான் இருக்கிறேன். அப்பப்போ அந்த சின்ன சின்ன கேப்பில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து காட்டணும்ல. இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு ஈவெண்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்ல, அந்த ஐடியாஸ் கொடுக்க தான் வந்து நான் இருக்கேன். இப்போ வந்து கீழே நீங்கள் ஜென்சர் எடுத்துகிட்டு வரலாம், கேபிள் லேக்கா அப்படி தூக்கிட்டு வரலாம், லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கேபிளை வச்சு இந்த மாதிரி கேபிளை நீங்கள் ரெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஐடியா கொடுக்குறது தான், ஏன்னா எங்களுக்கு ஐடியா சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த தப்பு பண்ணுறக்கூடாதுல்ல, உங்களுக்கு ஐடியா சொல்கிறது தான் வந்து நம்மளோட ப்ரோ பவர் டீமும் ப்ரோ பவர் விலாகும் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நான் எங்கெங்கெல்லாம் ஈவெண்ட் போடணும், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணால் ஈஸியாக இருக்கும், அது மாதிரி ஈஸியான விஷயத்த டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட ப்ரோ பவர் விலாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாங்கள் போட்டு செட் பண்ணி முடிச்சாச்சு, அப்படியே கீழே போக வேண்டியது. அடுத்து கீழே போயிட்டு ஜென்செட்லேருந்து கனெக்ட் பண்ணோம். மொத்தம் 4 நாள் ஈவெண்ட்டு. இன்றைக்கி செட்டப் தான், இன்றைக்கி வந்து செட்டப் தான் போயிட்டுருக்கு. ஹைட்டு வந்து இப்போ நம்ம அது பாருங்க கேபிள் ஓட்டியிருக்கோம், ரொம்ப கஷ்டங்க. ஒரு வழியாக நாங்கள் ஓட்டி முடிச்சிட்டோம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. பார்த்துட்டு வந்துட்டீங்களே பிரதா மகளே, ரொம்ப கஷ்டம் இந்த கேபிள் ஓட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டோம். நாங்கள் ஃபுல் சேஃப்டியாக வந்து நாங்கள் பக்காவாக நாங்கள் வந்து கேபிள்லாம் ஓட்டி இப்போ ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்து ஜென்செட்லாம் வேணும்னா நம்மளோட ப்ரோ பவர் விலாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. நான் போடுற வீடியோ வந்து நம்ம வெண்டரில் இருக்காங்க பார்த்தீங்களா, வெண்டருக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துருக்கேன், நான் ஜோஹருக்கு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி கேபிள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியாலாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து நம்மளோட ப்ரோ பவர் விலாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணாங்கன்னா இங்கே வந்து கஷ்டப்பட தேவையில்ல. இப்போ நாங்கள் தான் வந்து கஷ்டப்படுறோம், ஏன்னா எங்களுக்கு ஐடியா எதுவும் கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு நான் வந்து ஐடியா தரல, அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரோ பவர் விலாக் இருக்குது. மறக்காமல் நம்ம ப்ரோ பவர் விலாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஈவெண்ட் இருக்குது. எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்து இந்த மாதிரி நான் உள்ளே போயிட்டு எப்படிலாம் நாங்கள் லைட்டிங் பண்ணியிருக்கோம், எந்த மாரிலாம் வந்து அவங்க டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி லைட்டிங் இருக்குது, உங்களோட வெட்டிங்க்கு, உங்களோட ஈவெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த ப்ரோ பவர் விலாக் ஐடியில் பார்த்தோம்ல, அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, அந்தமாரி நம்மளோட வெட்டிங்லையோ நம்மளோட ஈவெண்ட்லையோ நம்ம போட்டோ நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு வந்து நீங்கள் நம்ம ப்ரோ பவர் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் இருந்து உங்களுக்கு எதனா பூர்த்தி இருந்துச்சுன்னா எடுத்துங்க, எல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மறக்காமல் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நான் வந்து உங்களுக்கு இந்த மாரி ஈவெண்ட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு லைவாக நான் காட்டலான் இருக்கேன். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ப்ரோ பவர் ரஞ்சித் ஐடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.